Allow me to introduce myself. This is Hacker's World. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபாரன்சிக்ஸ் இமேஜிங் யூசிங் எஃப்டிகே இமேஜர். ஃபர்ஸ்ட் இமேஜிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி காப்பிங், க்ளோனிங், இமேஜிங் இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் காப்பிங். காப்பிங் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாருமே கம்ப்யூட்டரோ ஒரு மொபைலை யூஸ் பண்ணால் காமனாக பண்ணுற ஒரு விஷயம் தான். ஒரு ஃபைலோ ஃபோல்டரோ ஒரு லொக்கேஷனில் இருக்குன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணுறது காப்பியிங் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு காப்பிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை ஒரு லொக்கேஷன்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு மூவ் பண்றது, அதுதான் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்றது, அதை தான் நம்ம ஜென்ரலா காப்பிங்னு சொல்லுவோம். இதை நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல பண்ணிருப்போம். ஆனா குளோனிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இது எப்படின்னா, ஒரு சிங்கிள் ஃபைலை சூஸ் பண்ணி அதை நம்மளே மேனுவலா காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு டிவைஸ்ல என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கோ அதை மொத்தமா அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும், அதோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா இல்லை இன்னொரு டூப்ளிகேட்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அதை எக்ஸாக்டா இன்னொரு ரெப்ளிகாவை க்ளோன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னு வைங்களேன். ஜென்ரலா பார்த்துருப்போம், க்ளோனிங் ஆப்ஸ் நிறைய பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல எல்லாம் இருக்கும். இந்த மொபைலை வந்துட்டு புது மொபைல் வாங்கினீங்கன்னா பழைய மொபைலை அப்படியே வந்துட்டு புது மொபைலுக்கு க்ளோன் பண்ணிக்கலாம். நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ஆப்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்களோ அதோட செட்டிங்ஸ் கூட மாறாம அப்படியே உங்களோட நியூ மொபைலுக்கு க்ளோன் ஆயிடும் அந்த டேட்டாஸ் எல்லாம். இது வந்துட்டு நம்ம ஒரு டேட்டாவோட என்ன சொல்றது, ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருக்கு, அது எக்ஸாக்டா எப்படி இருக்கோ அது எல்லா டேட்டாஸுமே வந்துட்டு இன்னொரு டிவைஸ்க்கு வேணுங்கிறப்ப நம்ம குளோனிங் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். பட் இமேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜ்னா என்னன்னா ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல். அதாவது க்ளோன் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு லைவா இந்த ஒரு சிஸ்டம்ல இருக்கிற டேட்டாஸ் வந்துட்டு அப்படியே இன்னொரு சிஸ்டம்க்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி க்ளோன் ஆகுது இல்லையா. ஆனா இமேஜ் பண்றப்ப ஒரு சிஸ்டம்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ஹிடன் டேட்டாஸ் மொத்தமா ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல், அதுக்கு E01 ஃபார்மேட் சொல்லுவாங்க. அது போக போக பார்ப்போம். நம்ம எல்லா டேட்டாஸுமே இன்க்ளூடிங் டெலிட்டட் டேட்டாஸ், அதாவது ஓவர் ரைட் பண்ணாம இருக்கிற டெலிட்டட் டேட்டாஸ், பிட் பை பிட் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும்னா ஒரு ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆயிடும். அந்த ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்றது, ஒரு பேக்கப்பா வச்சுட்டு எந்த டிவைஸ்ல வேணாலும் அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், மவுண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ க்ளோன் பண்ணும்போது நம்ம அட் அ டைம் ஒரு டிவைஸை க்ளோன் பண்றோம்னா இன்னொரு டிவைஸ்க்கு அப்படியே க்ளோன் ஆயிடும், அதோட அது வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஆனா இமேஜிங் வந்துட்டு ஒரு ஃபைல்ல அதுக்கு ஒரு பேக்கப் மாதிரி ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைல்ல சேவ் ஆயிடும். அதை நம்ம எப்ப வேணா எடுத்து இன்னொரு டிவைஸ்ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ இமேஜிங் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம எஃப்டிகே இமேஜர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. அந்த எஃப்டிகே இமேஜர்ல நம்ம ஒரு டிவைஸை வந்துட்டு இமேஜ் பண்ணும்போது அந்த டிவைஸ்ல இருக்கிற பிட் பை பிட் காப்பி. ஸோ பிட் பை பிட் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் ஷார்ட் ஃபார்ம் ஃபார் பைனரி டிஜிட்ஸ். அதாவது நம்ம டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு படிக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு டெக்னாலஜியோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸோ டேட்டாவை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ற டிவைசஸ் எல்லாமே டிஜிட்டல் டிவைசஸ். ஸோ இந்த பைனரி டிஜிட்ஸை தான் பிட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹார்ட் டிஸ்க்ஸ்ல நம்மளோட டேட்டாஸ் வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த எல்லா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸையும் ஒன்று விடாமல் மொத்தமாக இமேஜ் பண்ணி கடைசியில் நமக்கு ஒரு கம்ப்ரஸ்டான ஜிப் ஃபைலில் வந்துட்டு அது போயிட்டு ஸ்டோர் ஆகும். அந்த ஜிப் ஃபைல் கிடையாது, ஒரு கைண்ட் ஆஃப் E01 ஃபைல் ஃபார்மேட். ஃபைல் ஃபார்மேட்னா எப்படி, .txtனா டெக்ஸ்ட், .pdfனா பிடிஎஃப் ஃபைல்ஸு, அதே மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு பிபிடி, இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல. அந்த மாதிரி E01 அப்படிங்கிறது என்கேஸ் ஃபைல் ஃபார்மேட். இது வந்துட்டு போக போக இப்போ பார்ப்போம். ஸோ இந்த E01 ஃபைலை வந்துட்டு எல்லா பிட் பை பிட் காப்பீஸும் வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம டேட்டாஸ் என்னெல்லாம் வச்சிருக்கோமோ டெலீட் பண்ணியிருந்தாலும் அது ஓவர் ரைட் ஆகாட்டி அது எல்லாமே கடைசியில் இமேஜ் ஆகி ஒரு ஃபைலில் சேவ் ஆயிடும். அந்த ஃபைலை நம்ம எப்போ வேணாலும் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேட்டாஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணலாம், இல்லை திரும்ப பேக்கப் மாதிரி கூட வச்சுக்கலாம், ரெஸ்டோர் பண்ணலாம். ஓகேயா. ஸோ இதுதான் வந்துட்டு இமேஜிங். ஸோ க்ளோனிங்க்கும் இமேஜிங்க்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுச்சா. க்ளோன் பண்றப்ப ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டேட்டாஸ் வந்துட்டு டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு அப்படியே வந்துட்டு கைண்ட் ஆஃப் ரெப்ளிகா மாதிரி கிரியேட் பண்ணி அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இது க்ளோனிங். அதை வந்துட்டு நம்ம திரும்ப க்ளோன் பண்றோம்னா அதோட ப்ராசஸ் முடிஞ்சது. திரும்ப அதை வச்சு நம்ம
ஸ்டோர் பண்ணி வச்சு பேக்கப் மாதிரி வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபர்தராக. பட் இமேஜ் பண்ணும்போது அந்த மொத்த டேட்டாஸுமே ஒரு ஃபைலில், ஒரு கம்ப்ரஸ்ட் ஃபைலில் போய் சேர்ந்துடும். அந்த ஃபைலை வச்சு நம்ம எப்போ வேணாலும் திரும்ப திரும்ப அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2 என்ஷூர் ஆகுது. ஒன்று இன்டெகிரிட்டி, இன்னொன்று அவைலபிலிட்டி. ஸோ நான் எக்ஸ்ட்ராக்ட் இந்த க்ளோன் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஏதாவது மாடிஃபை பண்ணேன்னா திரும்ப இன்னொரு டிவைஸ்க்கு க்ளோன் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டிவைஸில் இருந்த டேட்டாஸ்லாம் இருக்காது, செகண்ட் டிவைஸில் இருந்ததெல்லாம் தான் இருக்கும். பட் இமேஜ் பண்ணும்போது நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு இடத்துல யூஸ் பண்ணும்போது சப்போஸ் ஏதாவது தெரியாமல் சேஞ்ச் பண்ணுறேன்னா திரும்ப அந்த இமேஜையே எடுத்து நம்ம திரும்ப மவுண்ட் பண்ணி அதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இமேஜிங். இந்த ஓவர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓவர் ரைட்டிங்னா வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 0s and 1sலாம் ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆகுதுல்ல, நம்ம இப்போ டெலீட் பண்ணாலும் அந்த 0s and 1s வந்துட்டு ஹார்ட் டிஸ்கில் சேவ் ஆகிருக்கும். அந்த டேட்டாஸ் வந்துட்டு பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகணும்னா ஓவர் ரைட் ஆகணும். அதாவது அந்த 0s and 1s ஹார்ட் டிஸ்கில் எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருந்ததோ அதே இடத்துல எப்போ இன்னொரு 0s and 1s வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுதோ அப்போ அதை நம்ம ஓவர் ரைட்னு சொல்லுவோம். ஒரு போர்டில் ஏதாச்சும் ஒன்று எழுதுறோன்னு வைங்களேன், ஒரு ஒயிட் போர்டில் நான் சாக் பீஸ் வச்சு ஏதாவது எழுதுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை சும்மா எரேஸ் மட்டும் பண்ணிடுறேன் ஒரு டஸ்டரை வச்சு. அப்போ என்ன ஆகும், டேட்டாஸ் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரியாது, பட் டெப்த்தாக பார்த்தோன்னா எனக்கு அந்த நான் இதுக்கு முன்னாடி எழுதி இருந்த அந்த மார்க்ஸ் வந்துட்டு அந்த போர்டில் தெரியும். ஆனால் அதுவே நான் அந்த மார்க்ஸ் மேலே திரும்ப வேறு ஏதாவது எழுதுனேன்னா எதுவுமே தெரியாதுல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவர் ரைட்டிங் கான்செப்ட். இப்போ நம்ம எஃப்டிகே இமேஜர் பற்றி பார்ப்போம். எஃப்டிகே இமேஜர் அப்படிங்கிற டூல் என்னன்னா ஆக்சஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனினால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டூல். ஓகேவா, இது வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் டூல், இது பெய்டெல்லாம் கிடையாது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எஃப்டிகே வந்துட்டு ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸை மாடிஃபை பண்ணாமல் ஆல்டர் பண்ணாமல் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நம்ம இமேஜ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்னல, இமேஜ் பண்ணோன்னா வந்துட்டு சப்போஸ் க்ளோன் பண்ணனா அந்த டேட்டாஸ் வந்துட்டு தேர்ட் டிவைஸ்க்கு க்ளோன் பண்ணும்போது ஃபர்ஸ்டோடது கிடைக்காது. செகண்ட்லேருந்து க்ளோன் பண்ணுறப்ப செகண்ட் டிவைஸில் நம்ம பண்ண சேஞ்சஸ்லாம் அப்படியே க்ளோன் ஆகிருக்கும், பழைய இது கிடைக்காது. ஆனால் இமேஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த இமேஜ் எப்போவுமே இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். அந்த இமேஜ் ஃபைல்ஸ் வந்துட்டு நான் இப்போ மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணிட்டேன்னா திரும்ப அந்த இமேஜ் மவுண்ட் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சலாம், இல்லை இது வந்துட்டு நடுவில் யாரோ மாற்றிருக்காங்க. ஸோ இமேஜ் இஸ் கைண்ட் ஆஃப் அ பேக்கப். சரிங்களா, க்ளோனிங் அப்படி கிடையாது. ஸோ ஓவர் ரைட்டிங்னா இதுதான். ஓவர் ரைட்டிங்கும் புரிஞ்சதில்ல. அண்ட் தென் எஃப்டிகே இமேஜர் வந்துட்டு பிட் பை பிட்டாக ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே இமேஜ் பண்ணிடும். இதில் நம்ம எஃப்டிகே வச்சு ஓவர் ரைட் ஆகாட்டி இமேஜை ரெக்கவரும் பண்ண முடியும், நம்ம டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திரும்ப பார்க்க முடியும், இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமே கூட நம்ம அப்படியே ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரீ ஹைரார்கி மாதிரி பார்க்க முடியும். எஃப்டிகேயோட மெயின் திங் என்னன்னா இது ஒரு ஹேஷ் வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணும். கடைசியாக நம்ம இமேஜ் எடுத்துகிட்டு போகல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லேப்டாப் என்கிட்ட இருக்குன்னா இந்த லேப்டாப்பை வந்துட்டு இமேஜ் பண்ணுறேன். இந்த லேப்டாப்பை இமேஜ் பண்ணும்போது இந்த ஃபைல்ஸ் எல்லாமே கடைசியில் போயிட்டு ஒரு E01 ஃபைலாக ஸ்டோர் ஆகும். இந்த E01 ஃபைலுக்குன்னு ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். அந்த ஹேஷ் வேல்யூ யாராச்சும் இந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு சின்னதாக ஒரு டாட்டை மாற்றினா கூட, ஒரு ஃபைலை டெலீட் பண்ணால் கூட மொத்த ஹேஷ் வேல்யூமே மாறிடும். ஸோ எஃப்டிகே இமேஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூவை ஜெனரேட் பண்ணி வெரிஃபை பண்ணும். ஸோ இதனால நம்ம இன்டெகிரிட்டியை இன்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எஃப்டிகேயோட மெயின் பர்பஸ். E01 ஃபைல், அதாவது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்ரஸ்டு, நம்ம இமேஜ் பண்ண எல்லாமே கடைசியில் போயிட்டு ஒரு E01 ஃபைலாக தான் ஸ்டோர் ஆகும். அந்த E01 ஃபைலில் வந்துட்டு என்கேஸ் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். என்கேஸ்னு ஒரு டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் டூல் இருக்கு, அந்த டூலோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த E01. இந்த E01 வந்துட்டு எல்லா ஸ்டோரேஜோட மெட்டா டேட்டா வச்சிருக்கோம். அதாவது இப்போ நான் இமேஜ் எடுக்கிறேன்னா யார் இமேஜ் எடுத்தா, இமேஜ் எடுத்த டைம் ஸ்டாம்ப், எப்போ இமேஜ் ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ இமேஜிங் ப்ராசஸ் முடிஞ்சுது, கேஸ் நம்பர், கேஸ் டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே இந்த E01 ஃபைலில் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எடுக்கும்போது ஃபார்ம்ஸ் சொல்லியிருந்தேன், 6346 செயின் ஆஃப் கஸ்டடி. அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம டைம் ஸ்டாம்ப்ஸ்லாம் கொடுத்துருப்போம், கேஸ் நம்பர் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இங்கேயும் நம்ம கொடுப்போம். இங்கே இருக்கிறது தான் சொல்ல போனால் எடுத்து நம்ம அதுலேயும் கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ எஃப்டிகே வந்துட்டு அந்த E01 ஃபைலில் எல்லாத்தையும் இமேஜ் பண்ணிடும். அந்த E01 ஃபைலுக்குள்ளே மெட்டா டேட்டாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த E01 ஃபைலுக்குன்னு ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். இதுதான் ஆக்சுவல் எவிடன்ஸ். இந்த ஹேஷ் வேல்யூ தான் ஒரு கடைசியில் நம்ம என்னெல்லாம் பண்ணாலும் இந்த ஹேஷ் வேல்யூ தான் வந்துட்டு எவிடன்ஸை என்ஷூர் பண்ணும். லைக் இது ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸு, ஆல்டர் பண்ணலை, இது வந்துட்டு அந்த அசஸியோட ஃபோன் தான், நாங்கள் எதுவுமே மாற்றிலாம் எவிடன்ஸை பண்ணலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதே கடைசியில் இந்த ஹேஷ் வேல்யூ தான். ஓகே, ஸோ எஃப்டிகே E01 ஃபைல் இமேஜிங், க்ளோனிங், காப்பிங் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம எஃப்டிகே எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒரு டிவைஸை இமேஜ் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டு எஃப்டிகே இமேஜர் டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இங்கே xtero.com அப்படின்னு சொல்லிட்டு எஃப்டிகே இமேஜரோட ஒஃபிஷியல் லிங்க் ஒன்று இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு
இங்கே கீழே FTK இமேஜர் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் காமிக்குதா ப்ராடக்ட் டவுன்லோட்ஸில். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே இருக்கு பார்த்தீங்களா டேட்டாஸ், இதை சும்மா ஏதாச்சும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபில் பண்ணக்கப்புறம் இங்கே கீழே அக்ரி தெரியுதா, அக்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு FTK இமேஜர் டவுன்லோட் கேட்கும். நான் அதை டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த EXE ஃபைலை ரன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு FTK இமேஜரை இன்ஸ்டால் பண்ணிப்போம். இன்ஸ்டால் ஆயிடுச்சா? இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த EXE ஃபைலை ரன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லைசன்ஸை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்ரி பண்ணிக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை அக்ரி பண்ணக்கப்புறம் டிஃபால்ட் டைரக்ஷன் சிலேயே வந்துட்டு டிஃபால்ட் டைரக்டரிலேயே வந்துட்டு FTK சேவ் ஆகும். நெக்ஸ்ட் அண்ட் தென் இன்ஸ்டால். அவ்வளோதான், நம்ம எதுவுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அக்ரி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணால் போதும், முடிச்சு. இப்போ FTK இமேஜர் வந்துட்டு நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ FTK ஓப்பன் ஆயிடுச்சா? இதுதான் FTKயோட இன்டர்ஃபேஸ். இப்படி தான் இருக்கும். ஃபைல்குள்ளே போய் பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம எவிடன்ஸ் ஏதாவது வச்சுருந்தோம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புது டிஸ்க் இமேஜை வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். லைக் அது பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். அது எப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸ் வாரண்ட் எடுத்துப்போம். கேஸ் நேம் இஸ் கிரைம் பென்ட்ரைவ், அசஸி நேம் இஸ் பார்த்திபன், கேஸ் நம்பர் 001, கேஸ் ஆஃபீஸரோட பேர் ஜோஷ், இன்வெஸ்டிகேட்டர் இஸ் விஷால் அண்ட் ப்ரிமிஸ் லொக்கேஷன் சம்வேர். ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம கேஸ் வாரண்ட். நம்ம இப்போ ஒரு கேஸ் ப்ரிமிஸ்க்கு வந்துட்டு போகிறோம், அதாவது லொக்கேஷன் ப்ரிமிஸ்க்கு போகிறோம். ஓகே, ப்ரிமிஸ்க்கு போகிறப்ப we will be starting from our first phase of digital forensics, which is identification. ஓகே, நம்ம அந்த இடத்துல என்னென்ன டிவைஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு ஒரு பென்ட்ரைவ் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பென்ட்ரைவ் தான் நம்மளோட மெயின் டார்கெட். இதை தான் நம்ம இமேஜ் பண்ண போகிறோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் முடிஞ்சுதான். இப்போ நம்ம இதை கலெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம்னா, இமேஜ் பண்ணி FTK இமேஜரை யூஸ் பண்ணி நம்ம இதை இமேஜ் பண்ணி இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் காப்பிக்கான ஹார்ட் டிஸ்க்கும் ஒர்க்கிங் காப்பிக்கான ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. நான் இதை முன்னாடியே ஃபண்டமெண்டல்ஸ் எடுக்கும் போது சொல்லியிருக்கேன், நம்ம எடுக்கிற எவிடன்ஸை ரெண்டாக பிரிப்போம். மாஸ்டர் காப்பி விச் வில் பி சீல்ட் அண்ட் கெப்ட் பெர்மனென்ட்லி, ஒர்க்கிங் காப்பி விச் வில் பி யூஸ் ஃபார் ஃபர்தர் அனாலிசிஸ். மாஸ்டர் காப்பியை சீல் பண்ணி எப்பவுமே வச்சுருப்பாங்க, அண்ட் தென் அது கஸ்டடியிலேயே இருக்கும். ஒர்க்கிங் காப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எப்போ வேணாலும் இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்டிகேட் அனாலிசிஸ்க்கு வந்துட்டு எக்ஸாமினேஷன் அண்ட் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்டர் காப்பி அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். FTK இமேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஃபைல் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு திஸ் பிசியில் காட்டிடுறேன். நான் பென்ட்ரைவ் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மாஸ்டர் காப்பி இருக்குது, ஒர்க்கிங் காப்பி இருக்குது, அண்ட் இது நம்ம கிரிமினல், நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ண கிரிமினலோட பென்ட்ரைவ், அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸ். ஓகேயா? ஃபைன். இப்போ நம்ம எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். FTKவை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் டிஸ்க் இமேஜ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு நிறையா காட்டும், ஃபிசிக்கல் டிரைவ் அண்ட் லாஜிக்கல் டிரைவ். இப்போது ஃபிசிக்கல் டிரைவ், லாஜிக்கல் டிரைவ் இப்படின்னா என்னன்னு இப்போ பார்ப்போம். ஃபிசிக்கல் டிரைவ் அப்படின்னா என்டையர் டிஸ்கையுமே கேப்சர் பண்ணும். அதாவது நான் ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன்னா அதில் C டிரைவ், D டிரைவ், XYZன்னு சொல்லி ஏகப்பட்ட பார்ட்டிஷன்ஸாக பிரிச்சிருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற எல்லா பார்ட்டிஷனுமே வேணும் அப்படின்னா நான் ஃபிசிக்கல் டிரைவ் அக்வசிஷனை சூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இது பிட் பை பிட்டாக எல்லாத்தையுமே இமேஜ் பண்ணிடும். ஆனால் லாஜிக்கல் டிரைவ் அக்வசிஷன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் பார்ட்டிஷன்ஸை மட்டும்தான் இமேஜ் பண்ணும். இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் நான் CDன்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா, இப்போ என் கம்ப்யூட்டரில் வந்துட்டு நான் 2 டிஸ்க் வச்சுருக்கேன். ஓகேவா? டிஸ்க் 1 என்னோட SSD விண்டோஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு. டிஸ்க்கு 2ல வந்துட்டு இன்னொரு டிஸ்கில் வந்துட்டு வர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்குது. இந்த Cங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த பென்ட்ரைவ் இமேஜிங்காக. ஓகேவா? இப்போ இந்த வி டிஸ்கை தான் வந்துட்டு நான் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் காப்பி, மாஸ்டர் காப்பி, அப்படி வர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இமேஜ் பண்ணுறப்ப இந்த டிஸ்க் 0 ஃபுல்லாகவே எனக்கு இமேஜ் வேணும்னா ஃபிசிக்கலை சூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு இந்த டிஸ்க் 0ல் இருக்கிற ஒர்க்கிங் காப்பி மட்டும்தான் வேணும் அப்படின்னா லாஜிக்கலை சூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, FTK யூஸ் பண்ணி மொத்த பென்ட்ரைவையுமே நம்ம வந்துட்டு இமேஜ் எடுக்க தான் போகிறோம். ஓகேவா? அதனால் நம்ம இங்கே ஃபிசிக்கல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஓகே,
நெக்ஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு காட்டுது இல்லையா? சோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எதை நம்ம இமேஜ் பண்ண போறோங்கிறது தான். இங்க வந்துட்டு 3 காட்டுது. பிசிக்கல் டிரைவ் 0 இப்போ நம்ம பார்த்த வர்ச்சுவல் மிஷின். டிரைவ் 1 வந்துட்டு என்னோட இன்னொரு எஸ்எஸ்டி, ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி. பிசிக்கல் டிரைவ் 2ல வந்துட்டு வெண்டார் கோ ப்ராடக்ட் யூஎஸ்பி டிவைஸ் 31 GB அப்படின்னு காட்டுதுல, இதுதான் அசசியோட பென் டிரைவ்னு வச்சுப்போம். ஸோ இந்த பென் டிரைவ் தான் நம்ம இமேஜ் பண்ண போறோம். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபினிஷ். ஃபினிஷ் கொடுத்தோம்னா நமக்கு என்ன காட்டும்னா இமேஜ் டெஸ்டினேஷனை ஆட் பண்ண சொல்லும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க எம்டியா இருக்குல்ல, இப்போ நம்ம இமேஜ் டெஸ்டினேஷனை ஆட் பண்ண போறோம். இமேஜ் டெஸ்டினேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பென்ட்ரைவை நம்ம எந்த டிஸ்கை இமேஜ் பண்ண போறோம்னு சூஸ் பண்ணிட்டோம்ல. இப்போ அந்த இமேஜ் ஃபைல் நான் சொன்னல, அந்த E01 ஃபைல் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, எல்லாமே E01 ஃபைலாக தான் போயிட்டு சேவ் ஆகணும். இந்த E01 ஃபைல் வந்துட்டு எங்க போயிட்டு சேவ் ஆகணும் அப்படிங்கிறது தான். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேட்னு கேட்குது. டிடி ஃபார்மேட் எனக்கு வேணாம். நான் வந்துட்டு டிடி வந்துட்டு சைஸ் பெருசா இருக்கும். அது நான் அடுத்தடுத்து போறப்ப டிடி அப்படிங்கிற ஃபார்மேட் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்றேன். இங்க நம்ம E01 ஃபைல் ஃபார்மேட்ல தான் இமேஜ் பண்ண போறோம். ஸோ E01 செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா டீடைல்ஸ் கேட்குது பாத்தீங்களா? நான் இதுக்கு முன்னாடி FTK பத்தி சொல்லும் போது சொல்லியிருந்தேன். அதாவது இது வந்துட்டு E01 ஃபைல் வந்துட்டு மெட்டா டேட்டாஸ்லாம் வச்சிருக்கோம். டைம் ஸ்டாம்ப், கேஸ் நம்பர், எக்ஸாமினர் யாருன்னா, ஸோ அந்த டீடைல்ஸ்லாம் நம்ம இங்கே வந்துட்டு கொடுக்க போறோம். கேஸ் நம்பர், கேஸ் நேம், இதெல்லாம் எங்க இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா, பொதுவா நம்ம ரியல் டைம்ல ஒரு கேஸ்க்கு போறோம் அப்படின்னா அங்க வந்துட்டு கேஸ்க்கு வாரண்ட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கேஸ் வாரண்ட் தான் வந்துட்டு நமக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துட்டு அதுல இருக்கும், கேஸோட டீடைல்ஸ் எல்லாம். ஸோ இந்த இடத்துல கேஸோட நேம், கேஸ் நம்பர்லாம் இங்க இருக்கா, இதை தான் நம்ம இங்க என்டர் பண்ண போறோம். ஓகே, கேஸ் நம்பர் வந்துட்டு 001. அந்த எவிடன்ஸ் நம்பர் நம்ம என்ன வேணாலும் நம்ம கொடுக்கறதா. நம்ம வந்துட்டு இப்போ பென்ட்ரைவ் எடுக்கிறதுனால அசசி பேர் வச்சுக்கலாமா, பார்த்திபன் வச்சிருக்கோம். ஸோ பார்த்திபன் பென்ட்ரைவ், இதுதான் எவிடன்ஸோட நம்பர் 01. ஏன்னா இது ஒரு பென்ட்ரைவ் தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் ஸ்டில் நம்ம எத்தனை பென்ட்ரைவ்ஸ்ங்கிறத நோட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் யூனிக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த யூனிக் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பென்ட்ரைவுக்கும் சரி, ஒரு டிவைஸ்க்கும் சரி, சீரியல் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். மாடல் நம்பர், சீரியல் நம்பர் அப்படின்னு இருக்கும். அதை தான் யூனிக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடல் நம்பர் அண்ட் சீரியல் நம்பர் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். நமக்கு இப்போ இந்த பென்ட்ரைவோட மாடல் அண்ட் சீரியல் நம்பர் தெரியணும்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். WMIC ஸ்பேஸ் டிஸ்க் டிரைவ் ஸ்பேஸ் கெட் ஸ்பேஸ் மாடல் கமா ஸ்பேஸ் சீரியல் நம்பர். WMIC டிஸ்க் டிரைவ் கெட் மாடல் கமா சீரியல் நம்பர் அப்படிங்கிற கமாண்டை நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போடணும். ஃபர்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்டை நம்ம வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டரா ஓப்பன் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் CMDன்னு டைப் பண்ணிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணா ஷெல் காட்டுதா? இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த கமாண்டை கொடுப்போம். WMIC டிஸ்க் டிரைவ் கெட் மாடல் கமா சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா போதும். இப்போ மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம்ஸ்ல, அதுவும் வந்துட்டு குறிப்பா Windows 11ல இப்போ வர சிஸ்டம்ஸ்லாம் WMIC கமாண்ட் வந்துட்டு பழைய அவுடேட்டட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது காட்டாது. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு நம்ம WMIC இன்ஸ்டால் பண்ணணும். இது எப்படி பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த கீழே சர்ச் போயிட்டு ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஆட் அன் ஆப்ஷனல் ஃபீச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த வியூ ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. வியூ ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணிட்டு WMIC அப்படின்னு டைப் பண்ணா இங்க அந்த ஃபீச்சர் வந்துட்டு காட்டும். ஓகேயா? இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஆட் பண்ண சொல்லும். ஆட் கொடுத்துட்டோம்னா WMIC இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம WMIC கமாண்டை கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போட்டு ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு WMIC வந்துட்டு ஆட் ஆயிருச்சா? ஃபைன். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டை திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு உள்ள போனதுக்கப்புறம் WMIC டிஸ்க் டிரைவ் கெட் மாடல் கமா சீரியல் நம்பர். இப்போ கொடுத்தோம்னா நமக்கு மாடலும் சீரியல் நம்பரும் காட்டும். இங்கே தெரியுதா? இது ரெண்டும் வந்துட்டு என்னோட SSD அண்ட் இந்த வெண்டர் கோ ப்ராடக்ட் இருக்குல்ல, இது வந்துட்டு என்னோட பென்ட்ரைவ். இது பென்ட்ரைவோட பேரு, இது பென்ட்ரைவோட சீரியல் நம்பர். ஓகே, கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம இந்த டேட்டாஸ் தான் வந்துட்டு FTKயோட யூனிக் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மாடல்னு கொடுப்போம். இது வந்துட்டு மாடல். ஓகே, எங்க கொடுக்கலாம்னா FTKல யூனிக் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, இதுல பென்ட்ரைவ்னு கொடுத்துட்டு மாடல் அப்படின்னு கொடுத்து இதை பேஸ்ட் பண்ணிப்போம்.
இப்போ சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்து சீரியல் நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ யூனிக் டிஸ்கிரிப்ஷன் ரெடி ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் அண்ட் தென் ஓகே, எக்ஸாமினர் யாருன்னா நம்ம தான். இங்கே நான் வந்துட்டு என் பேரை கொடுத்துக்கிறேன், BX. ஓகே, நோட்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அட்ரஸ் கொடுத்துப்போம், ப்ரிமிஸோட லொகேஷன். இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கூட கொடுக்கலாம். திஸ் forensics image has been taken at the premise அப்படின்னு கொடுத்து கேஸ் வாரண்ட்ல இருக்கிற இமேஜை வந்துட்டு ப்ரிமிஸ் லொகேஷனை வந்துட்டு அங்க பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, கொடுத்தாச்சா? அவ்வளவுதான். கேஸ் நம்பரு, எவிடன்ஸ் நம்பர், யூனிக் டிஸ்கிரிப்ஷன்ல மாடலும் சீரியல் நம்பரும், எக்ஸாமினரோட டீடைல்ஸ் அண்ட் தென் நோட்ஸ்ல அதோட அட்ரஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இமேஜோட டெஸ்டினேஷன் ஃபோல்டர் கேட்கும். அதாவது நம்ம எங்க போயிட்டு இந்த E01 ஃபைலை எங்க சேவ் பண்ணணும், FTKக்கு சொல்லணும் நம்ம அதை. ஸோ இதை எங்க சேவ் பண்ணலாம்னா நம்ம வந்துட்டு மாஸ்டர் காப்பியில ஃபர்ஸ்ட் இதை வச்சுப்போம். ஓகேவா? திஸ் PC போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எவிடன்ஸை மாஸ்டர் காப்பியில சேவ் பண்ணி வச்சுப்போம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ ஃபைல் நேம் என்ன கொடுக்கலாம்னா அசசியோட நேமே கொடுக்கலாம். பார்த்திபன்ஸ் பென்ட்ரைவ் 01 எக்ஸ்டென்ஷன்லாம் தேவையில்லை, இதை மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் தென் இமேஜ் ஃப்ரேக்மெண்ட் வந்துட்டு ஒரு 1500 இருக்கா, 15,000 கொடுப்போம். ஓகே, அண்ட் தென் இந்த வேல்யூ வந்துட்டு 1ன்னு சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த கம்ப்ரெஷன் சைஸு ஏன் நம்ம 15,000 கொடுக்குறவங்களாம் நம்ம அடுத்து ஒரு டெஸ்க்டாப் ஏதாவது இமேஜ் பண்ணும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை 1ல் வச்சுட்டு இப்போ ஃபினிஷ் கொடுப்போம். ஃபினிஷ் கொடுத்துட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் வந்துட்டு இது இமேஜஸ் வந்துட்டு வெரிஃபை பண்ணும். அதாவது ஒன்ஸ் இமேஜ் டன் முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லா இமேஜஸையுமே வந்துட்டு வெரிஃபை பண்ணும் ஹேஷ் வேல்யூஸ். ஓகே, அதை இந்த 3 ஆப்ஷனுமே கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த கிரியேட்டிங் இமேஜ் 0%ல இருக்கா, இது 100% ஆகும்போது இமேஜ் வந்துட்டு கம்ப்ளீட்டா முடிஞ்சு ஹேஷ் வேல்யூஸை இப்போ நமக்கு காட்டு பாருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு இமேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு வெரிஃபை ஆகிட்டு இருக்கு. வெரிஃபை ஆகி முடிச்சக்கப்புறம் நமக்கு இப்போ ஹேஷ் வேல்யூஸ்லாம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இங்கே காட்டுதா? இதுதான் ஹேஷ் வேல்யூஸ், MD5 ஷா, இந்த 2 ஹேஷ் வேல்யூஸ். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம இமேஜும் எடுத்தாச்சு. நம்ம ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணி மாஸ்டர் காப்பிக்குள்ளே போய் பார்த்தோம்னா இங்கே கிரியேட் ஆயிருக்கு, தெரியுதா? E01 அண்ட் தென் இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். அதாவது இப்போ நம்ம கொடுத்தோம்ல டீட்டெயில்ஸ், கேஸோட இன்ஃபர்மேஷன், எவிடன்ஸ் நம்பரு, யூனிக் டிஸ்கிரிப்ஷனு, மாடல், சீரியல் நம்பரு, நோட்ஸ்லாம் கொடுத்தோம்ல, அதுவும் அதுக்கு கீழே இருக்கிற டிரைவோட சீரியல் நம்பரு, அதுக்கப்புறம் நம்ம MD5 ஜென்ரேட் ஆன ஹேஷ் வேல்யூ, இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் எவிடன்ஸு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி கலெக்ஷன் ஃபேஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகேயா? இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இமேஜும் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ மாஸ்டர் காப்பியில் இருக்கிற இந்த டேட்டாவை, சேம் டேட்டாவை கண்ட்ரோல் ஆல் கொடுத்து காப்பி பண்ணி ஒர்க்கிங் காப்பிலையும் போடணும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 காப்பீஸ் நமக்கு தேவை. மாஸ்டர் காப்பி சீல் பண்ணி வச்சிருவாங்க, ஒர்க்கிங் காப்பியை எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மாஸ்டர் காப்பியில் என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி ஒர்க்கிங் காப்பியில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் மாஸ்டர் காப்பிலையும் 26.6 GB தான் இருக்கும், ஒர்க்கிங் காப்பிலையும் 26.6 GB தான் இருக்கும். ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம பண்ண ப்ராசஸ்க்கு வந்துட்டு டாக்குமெண்டேஷன் அண்ட் ரிப்போர்ட்டிங் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்துக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி 3 ஃபார்ம்ஸ், அதாவது கன்சென்ட் டு சர்ச் அண்ட் சீஸ் ஃபார்மும் செயின் ஆஃப் கஸ்டடி ஜாப் ஃபார்ம், இப்போ நம்ம பண்ணதுக்கு எப்படி அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கன்சென்ட் டு சர்ச் அண்ட் சீஸ் ஃபார்ம் பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி நான் ஃபண்டமெண்டல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கன்சென்ட் டு சர்ச் அண்ட் சீஸ் அப்படிங்கிறது ஒரு அசசி கிட்ட அவங்க பெர்மிஷனோட தான் நம்ம எவிடன்ஸ்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு லீகலாக ஒரு சிக்னேச்சர் வாங்குவோம். ஸோ இதை எப்படி போகணும்னா, ஃபர்ஸ்ட்டு பார்ட் A, பார்ட் B இல்லையா? பார்ட் A வந்துட்டு டு பி ஃபில்ட் பை த பார்ட்டி தட் இஸ் அசசி. ஃபர்ஸ்ட் இங்கே நேம் வந்துட்டு கொடுக்கணும். அதாவது நம்ம கேஸ் வாரண்ட்ல போய் பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே கொடுத்த மாதிரி நம்ம இங்கே நேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேமு,
நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஆதார் இருக்குல்ல, இருந்ததுன்னா அவங்களோட ஆதார் நம்பர். ஓகேயா. நெக்ஸ்ட் சன் ஆர் டாட்டர் ஆர் ஸ்பவுஸ் ஆஃப். சன் ஆஃப்னு வச்சுப்போம் இந்த இடத்துல நம்ம. ஓகேயா. ஓகே. நெக்ஸ்ட் டீடைல்ஸ். அதாவது இவர் வந்துட்டு நம்ம போன இடத்துல வெதர் இட் இஸ் இஸ் ஹோம் ஆர் வெதர் இஸ் எம்ப்ளாய்ட் தேர். இங்கே வந்துட்டு நம்ம போனது வந்துட்டு ஒரு கம்பெனின்னு வச்சுப்போம். ஸோ இஸ் எம்ப்ளாய்ட் தேர். ஓகே. அப்போ சேலிங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு எம்ப்ளாய். ஓகே. அண்ட் தென் அட்ரஸ். நம்ம அந்த கேஸ் வாரண்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்துட்டு இங்கே கொடுப்போம். ஓகேவா. அட்ரஸ். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடுத்திருக்கிற டிவைஸ் என்ன டைப் ஆஃப் டிவைஸ்? இப்போ நம்ம எடுத்தது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் மீடியா. ஸோ பென் டிரைவ் எல்லாமே வந்துட்டு ஸ்டோரேஜ் மீடியால வரும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம வந்துட்டு டிக் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸ்டோரேஜ் மீடியா. நெக்ஸ்ட் டிவைஸோட மாடல், சீரியல் நம்பர். அப்போ நம்ம எஃப்டிகே கொடுத்தப்ப மாஸ்டர் காப்பியில் ஸ்பிளிட் இங்கே இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இதில் இருந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். எதை? மாடல், சீரியல் நம்பர்ஸ் எல்லாம். ஸோ இது மாடல் நம்பர். மாடல் அண்ட் தென் சீரியல் நம்பர். நெக்ஸ்ட் கலர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே வெதர் ஹி ஓன்ட் ஆர் மெயின்டைன். இது வந்துட்டு அவரோட ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஹி ஜஸ்ட் ஆப்ரேட்டட் இட். ஓகே. மெயின்டைன்ட் அண்ட் ஆப்ரேட்டட். ஓகே. எம்ப்ளாயா இருக்கிறனால. சரி ஃபைன். நெக்ஸ்ட் MD5 ஷா. இங்கே வந்துட்டு நம்ம FTK வந்துட்டு ஒரு ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சுல, அந்த வேல்யூஸ் இங்கே கொடுக்கணும். MD5 அண்ட் ஷா. ஸோ MD5ஓட ஹேஷ் வேல்யூ இதுதான், ஷாவோட ஹேஷ் வேல்யூ இதுதான். இதை மாற்றி போட்டுறக்கூடாது பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். MD5 அண்ட் ஷா. ஓகே. 256 FTKல வராது. ஓகே. கை மேஜர் மேபி யூஸ் பண்ணும்போது 256 வரும். ஸோ இதே தான் இங்கேயும் பார்ட் பி. அதாவது இது வந்துட்டு இன்வெஸ்டிகேட்டரோட டீடைல்ஸ் இங்கே. ஓகே. ஓகே. அண்ட் இன்வெஸ்டிகேட்டரோட நேம். அப்புறம் இந்த இடத்துல நம்ம டேட் வந்துட்டு எங்க இருக்குன்னா சேம் FTKலயே டேட் இருக்கும். அந்த ஜென்ரேட்டர்ஸ்ல ஹேஷ் இங்க இருக்கும். டேட் அண்ட் டைம். அக்வசிஷன் ஃபினிஷ் ஆன டைமை தான் போடணும். ஓகே. 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 and then premise-ஓட அட்ரஸ். அவ்வளவுதான். இப்போ எல்லாமே கிளியரா இருக்கா? ஓகே. பார்ட்டி ஏ வந்துட்டு டு பி ஃபில் பை த பார்ட்டி. இது எல்லாமே வாங்கிட்டு கடைசியில் இந்த டேட்டாஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். பார்ட்டியில் இது எல்லாமே ஃபில் பண்ணி என்ன டிவைஸு, அதோட மேக் அண்ட் மாடல் என்ன டைப் ஆஃப் டிவைஸ் அது, அதை அவங்க ஓன் பண்ணாங்களா, மெயின்டைன் பண்ணாங்களா, இல்லை எப்படி, அண்ட் அதோட ஹேஷ் வேல்யூ, எவிடன்ஸோட ஹேஷ் வேல்யூ, டேட் அண்ட் டைம், லொக்கேஷன், இதெல்லாம் கொடுக்கணும். அண்ட் தென் பார்ட் பிலையும் சேம் அதே மாதிரி இன்வெஸ்டிகேட்டரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம கலெக்ட் பண்ண டைப் ஆஃப் டிவைஸ், அதோட மாடல் நம்பர், சீரியல் நம்பர், கலர், இதெல்லாம் கொடுத்துடணும். அண்ட் தென் ஹேஷ் வேல்யூ 2 பேஜ்லேயும். ஓகே. நெக்ஸ்ட் கடைசியாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம போயிட்டு அசஸ்ஸி கிட்ட சைன் வாங்குவோம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்வெஸ்டிகேட்டரோட சைன் இருக்கும். ஓகேவா.
அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு 63(4)C. இப்போ நம்ம FTKல ஜென்ரேட் பண்ண எவிடன்ஸ்ல கிடைச்ச ஹேஷ் வேல்யூவை எடுத்து 63(4)Cல போட்டு உங்க பெர்மிஷனோட தான் வித் யோர் கன்சென்ட் வி டுக் த எவிடன்ஸ்னு சொல்லி லீகலா ஒரு சிக்னேச்சரை அசசி கிட்ட இருந்து வாங்குறோம். திஸ் இஸ் கன்சென்ட் டு சர்ச் அண்ட் சீஸ் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்துட்டு செயின் ஆஃப் கஸ்டடி பார்ப்போம். ஓகே, இப்போ செயின் ஆஃப் கஸ்டடி பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் கேஸ் நேம் ஆர் நம்பர். அதே மாதிரி தான் வாரண்ட்ல நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த டீடைல்ஸ். ஓகே, இதுதான் இந்த டீடைல்ஸை இங்கே கொடுக்கணும் செயின் ஆஃப் கஸ்டடியில். ஓகே, நெக்ஸ்ட் சப்மிட்டிங் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் நேம், ஆஃபீஸரோட பேர். அது வந்து சேம் கேஸ் வாரண்ட்லேயே அது இருக்கும், ஜோஷ். ஓகே, ஸோ ஆஃபீஸரோட நேம் கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட் ப்ரிமிஸோட அட்ரஸ், வாரண்ட்ல இருக்கிற ப்ரிமிஸ் அட்ரஸை கொடுத்துடணும். அடுத்ததா டேட் ஆஃப் சர்ச் ஸ்டார்ட் பண்ண, அந்த இமேஜ் ஸ்டார்ட் பண்ண டேட் FTKல இருக்கும்ல, ஸ்டார்டிங் டேட் இதுதான், March 28. ஓகே, இப்போ கீழே வந்துட்டு ஸ்டோரேஜ் டிவைஸ் டீடைல்ஸ், மாஸ்டர் காப்பி 1, மாஸ்டர் காப்பி 2. நம்ம இங்கே வச்சிருக்கோம்ல மாஸ்டர் காப்பி 1 அண்ட் தென் மாஸ்டர் காப்பி 2. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம மாஸ்டர் காப்பி 1 இதோட டீடைல்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் மாடல் கொடுப்போம். மாடல் என்னன்னா, இதை எங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கொண்டு வந்திருப்போம்ல ஹார்ட் டிஸ்க், இந்த மாஸ்டர் காப்பி ஒர்க்கிங் காப்பி, அதாவது ப்ரிமிஸ்க்கு உள்ள வரப்பவே இது ரெண்டையும் எடுத்துட்டு வருவோம்னு சொன்னல. அப்ப இந்த மாஸ்டர் காப்பி அண்ட் ஒர்க்கிங் காப்பி எப்படி இருக்கும்னா, சீல் பண்ணி பாக்ஸ்ல இருக்கும். ஓகேவா, அந்த பாக்ஸ்லயே பார்த்தோம்னா அதோட மாடல் இருக்கும். இது வந்துட்டு சீகேட்டோட 1 டச். ஓகே, ஓகேவா, இது வந்துட்டு நம்ம சீகேட்டோட 1 டச். இதோட சீரியல் நம்பர்ஸ் எப்படி பார்க்கணும்னா, சேம் நம்ம ஹார்ட் டிஸ்க் போட்டு பார்க்கலாம், இல்லைன்னா இந்த லைக் WMIC கமாண்ட் கிடையாது, இது வந்துட்டு நம்ம கீழே போயும் பார்த்துடலாம். அதாவது இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ்க்கு கீழே சீரியல் நம்பர் வந்துட்டு இருக்கும். சீரியல் நம்பர்னு போட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கோட சீரியல் நம்பர் இருக்கும். அப்படியும் போய் பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம WMIC கமாண்ட் WMIC டிஸ்க் டிரைவ் கெட் மாடல் சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு கிடைக்கும் அதோட சீரியல் நம்பர்லாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்துட்டு ஒரே இது யூஸ் பண்ணுறதுனால சீரியல் நம்பர் 1 தான் நம்மகிட்ட இருக்குது. நான் ஒரு டிஸ்கை தான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு மாஸ்டர் காப்பி ஒர்க்கிங் காப்பி காட்டி கொடுத்துருக்கேன். ரியல் டைமில் இப்படி இருக்காது. ஓகேங்களா, சீரியல் நம்பர் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம சீரியல் நம்பராகவே வச்சுப்போமே. ஓகேவா, இது இப்படியே இருக்கட்டும். சீரியல் நம்பரை என்டர் பண்ணிப்போம். ஓகே, இது நம்ம வந்துட்டு பாக்ஸை நம்ம இமேஜ் எடுத்து கடைசியாக எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பாக்ஸை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே இருக்கிற ஹார்ட் டிஸ்கை வெளியே எடுப்போம். ஸோ வெளியே எடுத்து தான் அந்த மாஸ்டர் காப்பி ஒர்க்கிங் காப்பி ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இல்லாட்டி டேரெக்டாக ஃபஸ்ட்டு மாஸ்டர் காப்பி எடுக்கும் போதே இந்த ஒரு பாக்ஸ் வந்துட்டு அன்பாக்ஸ்டாக இருக்கும்ல, அதில் இருக்கிற சீரியல் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட செயின் ஆஃப் கஸ்டடியில் என்டர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஸ்டோரேஜ் டிவைஸோட டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கீழே டீட்டெயில்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஐட்டம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம இங்கே எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான், ஒரு பென்ட்ரைவ் தான் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நம்ம இந்த இடத்துல கொடுத்தா போதும். அசசி நேம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஓகே, அதை எப்படி கொடுக்கலாம்னா, கேஸ் வாரண்ட்ல இருக்குல்ல, எல்லாம் FTKல இருக்குல்ல, FTKல இருக்கிற அசசியோட நேமும் அந்த யூனிக் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணி செயின் ஆஃப் கஸ்டடியில் இங்கே கொடுத்துடலாம். ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டேட் அண்ட் டைம். டேட் அண்ட் டைம் வந்துட்டு FTKலயே இருக்குல்ல, அந்த டேட் அண்ட் டைம் FTKல
எப்போ நம்ம அக்வசிஷன் ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த டேட் என்ட்ரி அதை வந்து இங்கே கொடுத்துட்டு டைம் சப்போஸ் நான் ஒரு 10 AM வச்சுக்கிறேன். ஓகேயா, 10 AM இந்த டேட் அண்ட் டைம். ஓகேவா, டேட்டு கீழே டைம். நம்ம இந்த எவிடன்ஸ் ப்ராசஸ்லாம் சம்டைம்ஸ் 1 or 2 days கூட ஆகும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஒரு பென்ட்ரைவ் எடுத்தனால ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய டிவைசஸ் எடுக்கும் போது 2 or 3 days ஆகும். ஓகே, பிஎம் எவிடன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். யாரு கொடுக்குறாங்கன்னா ஆஃபீஸர் நேம். இந்த இடத்துல நம்ம திரும்ப ஆஃபீஸரோட நேமை கொடுப்போம். ஆஃபீஸர் பேர் வந்துட்டு இங்கே இருக்கா, இந்த டேட்டாஸை இங்கே என்டர் பண்ணோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, and then location. கொடுத்தாச்சா, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்துட்டு செயின் ஆஃப் கஸ்டடி. கேஸ் நேம் அண்ட் நம்பர் கொடுத்துட்டு ஆஃபீஸரோட நேம், ப்ரிமிஸோட லொக்கேஷன், டேட் ஆஃப் சர்ச் எஃப்டிகேல இருக்கும். ஸ்டோரேஜ் டிவைஸ் டீட்டெயிலில் தான் வந்துட்டு நம்ம மாஸ்டர் காப்பி, ஒர்க்கிங் காப்பி அப்படின்னு 2 வச்சிருக்கோம்ல, அது 2ஓட சீரியல் நம்பர் WMIC கமாண்ட்லையும் செக் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம வந்துட்டு அந்த பாக்ஸில் வந்துட்டு மேலே இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம சீரியல் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணியிருப்பாங்க. அதை வந்துட்டு அப்படியே செயின் ஆஃப் கஸ்டடியில் என்டர் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். நம்ம எடுத்த எவிடன்ஸோட யூனிக் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு எஃப்டிகேல கொடுத்துருப்போம்ல, அந்த யூனிக் டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு இங்கே கொடுக்கணும். ஓகே, அண்ட் தென் கடைசியாக தான் செகண்ட் பேஜில் மெயின் செயின் ஆஃப் கஸ்டடி, அந்த டேட் அண்ட் டைம் எஃப்டிகேல. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு ரியல் டைமில் எஃப்டிகேயோட டைம் போட மாட்டாங்க, நம்ம ப்ரிமிஸ்குள்ளே என்டர் ஆகிருப்போல அந்த டைம் தான் வந்துட்டு போடுவாங்க. ஓகேயா, நம்ம 10 AM இமேஜ் லைக் எஃப்டிகே வந்துட்டு ஒரு டைமில் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஆனால் நம்ம உள்ளே வந்தது வந்துட்டு 10 or 9 AM இருக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ எவிடன்ஸை இந்த டைமில் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க, கொடுத்த ஆஃபீஸரோட பேர், யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்க, இந்த லொக்கேஷனில், அண்ட் தென் அகெயின் நான் வந்துட்டு எப்போ அந்த ஆஃபீஸருக்கு திரும்ப கொடுக்குறேன் அப்படிங்கிறது எந்த லொக்கேஷனில். ஓகே, இவ்வளோ தான். இதுதான் வந்துட்டு செயின் ஆஃப் கஸ்டடி. அடுத்து ஜாப் ஃபார்ம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஜாப் ஃபார்மே அதே மாதிரி தான், ஒரு ஜாப் ஃபார்ம்ஸ்க்கும் ஒரு நம்பர் இருக்கும் யூனிக்காக, ஐடி கார்டு மாதிரி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸுங்கிறதுனால 001 கொடுத்துப்போம். கேஸ் நேம் ஆர் நம்பர் ஆஸ் அங்கே பார்த்த மாதிரி. இதுதான் கேஸ் நேமு. டேட் அண்ட் டைம் இன், அதாவது செயின் ஆஃப் கஸ்டடியில் நம்ம ஒரு டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டேட் அண்ட் டைம் தான் இங்கேயும் வரும். நான் என்னையே மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, சேவ். டேட் அண்ட் டைம் அவுட் வந்துட்டு எவிடன்ஸ் திருப்பி கொடுத்தப்ப. இங்கே வந்துட்டு அசோசியோட நேம் என்டர் பண்ணிப்போம். தென் premise address. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபாரன்சிக்ஸ் ஒர்க்ஸ் பெர்ஃபார்ம்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டாவை பேக்கப் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அண்ட் தென் அக்வசிஷன். ஸோ இந்த இடத்துல இந்த 2 பாக்ஸ் தான், டேட்டா அக்வசிஷன் ஆர் டேட்டா பேக்கப், இதை தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகேவா? ஸோ இது 2 மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு டீடைல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். அப்போ பார்த்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு டிவைஸ் தானே எடுத்திருக்கோம், அந்த டீடைல் குவான்டிட்டி இருக்கும். லைக் 1 தான், இந்த இடத்துல ஒரு பென்ட்ரைவ் தான் நம்ம டீல் பண்ணியிருக்கோம். ஸோ 1.
மொபைல்ஸ் வந்துட்டு பென் ட்ரைவ்ஸ் மாற்றிக்கலாம். பென் ட்ரைவ்ஸ் தென் அந்த யூனிக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸை இங்கே போட்டுப்போம். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேக்கப் அண்ட் இமேஜிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் தான் நம்ம இடத்துல. ஸோ சிம்பிளாக இமேஜிங்னு போட்டுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் மாஸ்டர் காப்பி ஒர்க்கிங் காப்பியோட டீட்டெயில்ஸ் சேம் அங்கே இருந்ததுல இதே தான். ஓகேவா? ஃபைன். அண்ட் தென் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு மாஸ்டர் காப்பி இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி என்ன? 39 மீன்ஸ் 40. ஸோ 40 GB. ரியல் டைமில் இப்படி இருக்காது. 1 TB 500 GB 1 TBயாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுறது 40 GB. 40 GB. டோட்டல் நம்பர் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் யூஸ் வந்துட்டு 2. நம்பர் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இஷ்யூட் பை. ஸோ இப்போ நம்ம கம்பெனியோட பேர் FBI லேப்ஸ் அப்படின்னா இல்லை X லேப்ஸ் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்கை நம்ம எடுத்துகிட்டு வந்தனால 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதே வந்துட்டு இந்த ஹார்ட் டிஸ்க் வேற யாராச்சும் ஒஃபிஷியல் நமக்கு கொடுத்ததுன்னா இந்த இடத்துல 0 ஆயிடும். ஓகே, ஸோ இங்கே நம்மளே ஹார்ட் டிஸ்க் கொண்டு வந்தனால நம்ம கம்பெனியோட ஹார்ட் டிஸ்க்குங்கிறனால அதை மென்ஷன் பண்ணுறோம் பில்லிங் பர்பஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் நம்ம இன்வெஸ்டிகேட்டரோட நேம் அண்ட் சைனு, இங்கே இடத்துல ஆஃபீஸரோட நேம் அண்ட் சைன். அவ்வளோதான். அவ்வளோதான். இதுதான் ஜாப் ஃபார்ம். ஜாப் ஃபார்மோட நம்பர், கேஸ் நேமு, டேட் அண்ட் டைம் இன் அண்ட் அவுட்டு, கேஸ் ஆஃபீஸர் நேமு, அசஸியோட நேம், ப்ரிமிஸோட அட்ரஸ். நெக்ஸ்ட்டு ஃபாரன்சிக்ஸோட ஒர்க் பெர்ஃபார்ம், என்ன ஃபாரன்சிக்ஸ் ஜாப் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோமோ அது. அண்ட் தென் ஃபைனலி எவிடன்ஸ், நம்ம கலெக்ட் பண்ண எவிடன்ஸோட டீட்டெயில்ஸு. அண்ட் தென் ஆக்ஷன் டேக்கன், என்ன பண்ணியிருக்கோமோ அது. இப்போ நம்ம வந்துட்டு இமேஜிங் தான் பண்ணியிருக்கோம், ரெக்கவரிலாம் பண்ண கிடையாது. ஸோ அது மட்டும். அண்ட் தென் மாஸ்டர் காப்பி ஒர்க்கிங் காப்பியோட டீட்டெயில்ஸ் செயின் ஆஃப் கஸ்டடியில் கொடுத்த மாதிரி அதே தான். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ எடுத்திருக்கோம், அதோட சைஸ் என்னங்கிறது. ஃபைனலாக ஃபாரன்சிக்ஸ் அனலிஸ்டோட சைனும் கீழே நமக்கு கேஸை கொடுத்த ஆஃபீஸரோட சைனும். இவ்வளோ தான் 60 இவ்வளோ தான் வந்துட்டு ஜாப் ஃபார்ம். ஸோ நம்ம இப்போ 3 ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 60 கன்செப்ட் சர்ச் அண்ட் சீஸு, செயின் ஆஃப் கஸ்டடி அண்ட் ஃபைனலி ஜாப் ஃபார்ம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா ஒரு ப்ரிமிஸ்க்கு போயிட்டு அங்கே இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பென்ட்ரைவை கண்டுபிடிச்சி அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு FTK இமேஜரில் இமேஜ் பண்ணி மாஸ்டர் காப்பியில் லைக் அந்த இமேஜ் பண்ணதை மாஸ்டர் காப்பியில் ஒன்று சேவ் பண்ணி அதே ரெப்ளிகாவை காப்பி பண்ணி அந்த ஃபைல்ஸ் அப்படியே காப்பி பண்ணி ஒர்க்கிங் காப்பியில் போட்டு 2 காப்பியாக ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண ஒர்க்குக்கு ஃபார்ம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் ரியல் டைமில் ஒர்க் ஆகும். அடுத்த வீடியோஸில் டெஸ்க்டாப்ஸ் அண்ட் லேப்டாப்ஸு, மொபைல்ஸு அண்ட் தென் மெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு பேக்கப் எடுக்கிறதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான எக்ஸைட்டிங் டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விஷால் எக்ஸ்பிளைன்ஸ். தேங்க்யூ, பை பை. See you again in next tutorial.